உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்கிட்ட இருந்த ஒரு கேள்விக்கு விடை தேடி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா விடைக்கு பதிலா இன்னொரு கேள்வியே பதிலா கிடைச்சிருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே நாள்ல தான் முருகனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் அட்மிட் ஆன அதே ஹாஸ்பிட்டல்ல தான் முருகனும் அட்மிட் ஆயிருக்காரு. என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி ஈஸ்வரன் அண்ணா கூட்டிட்டு போன மாதிரி முருகனை டிஸ்சார்ஜ் பண்ணி காளிமுத்து கூட்டிட்டு போயிருக்காரு. யோசிச்சு பார்த்தா எங்க 2 பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா 2 பேருக்கும் தொடர்பு இல்லை. இதான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவ உயிரை காப்பாத்தணும். 4 நாள் கழிச்சு கண் முழிச்சு அவ பார்த்தப்போ அவ பழச எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. அவளுக்கு தான் யாரு, தான் பேர் என்ன, ஊர் என்ன எதுவுமே ஞாபகத்துல இல்ல. வா காவேரி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அம்மா என்கிட்ட கூட சொல்லாம நீ எங்க போயிட்ட? அம்மா, அண்ணி, யார் இவங்க? இவங்க குறி சொல்ல வந்திருக்காங்க காவேரி. குறி சொல்ல வந்திருக்காங்களா? ஆமா காவேரி, என்னமோ நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நம்ம குடும்பத்தை பத்தி அப்படியே சொல்றாங்க. ஆமா, நான் கூட கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக கேட்டேன். அதுக்கு அவங்க உன் கைரேகையை பார்த்தாதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, கரெக்டான நேரத்துக்கு நீயும் வந்துட்ட. கையை காட்டு. ஆளையும் இவ பாக்குற பார்வையையும் பார்த்தா இவ குறி சொல்ல வந்தவ மாதிரி தெரியலையே. என்ன காவேரி அப்படியே நின்னுட்ட? நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பல, நீ உன் கையை காட்ட அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அண்ணி, பரவாயில்ல அண்ணி, இருக்கட்டும். வேண்டாமா? ஏன்? அண்ணி, நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வர முடியுமா? காவேரி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ வேற பிரச்சனையில இருக்கா போல இருக்கு. நீங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவகிட்ட சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன காவேரி இது? நான் சொல்ல சொல்ல நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட. அந்த அம்மா வேற தப்பா நினைச்சுக்க போகுது. அண்ணி, அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் அண்ணி. அம்மா, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்கள எதுக்கு அண்ணி வீட்ல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏன், அதுல என்ன தப்பு? அண்ணி, அவங்கள பார்த்தா குறி சொல்றவங்க மாதிரி எல்லாம் தெரியல அண்ணி. அந்த அம்மா பார்வையெல்லாம் சுத்தமா சரியே இல்ல அண்ணி. என்ன காவேரி சொல்ற? ஆமா அண்ணி, இந்த மாதிரி குறி சொல்றவங்க, ஜக்கம்மாவை கும்பிடுறவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தாலி போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா? அவங்க வேற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ணி, எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா ஏதோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த அக்யூஸ்ட் மாதிரியே தெரியறாங்க. நந்தினி மேடம் சொன்னது சரியாதான் இருக்கு. இவ லேஸ்பட்ட ஆளு இல்ல, இவ பயங்கரமான ஆளு. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல அண்ணி, இப்ப என்ன சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் என்னை பத்தி கேட்கறதும் சொல்றதும் எல்லாம் சரியாவே இருக்காது அண்ணி. பேசாம அவங்கள போக சொல்லிடுங்களேன், அதான் நமக்கு நல்லது.
ஐயோ எங்க அந்த அம்மாவை காணோம்? பாத்தீங்களா அண்ணி, நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? அடிப்பாவி, இவகிட்ட போய் நான் ஏமாற பார்த்தேனே. நல்ல வேளை நீ கரெக்டான நேரத்துல வந்த. ஆனா ஆனா அந்த அம்மா என்கிட்ட ஏன் இப்படி போய் சொல்லணும்? அண்ணி வேற எதுக்கு அண்ணி வந்திருப்பாங்க? உங்ககிட்ட போய் சொல்லி பணம் புடுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சரி, நான் உள்ள போறேன். ம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமக மகாவை பத்தி மொத்த விஷயத்தையும் கறந்துட்டேன். கார் ஆக்சிடென்ட்ல மகாவுக்கு தலையில அடிபட்டு தான் யாரு என்னங்கறதையே மறந்துட்டா. மகாவும் மறந்துட்டாளா? இப்ப அவ காவேரிங்கிற பேர்ல இன்னொரு வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த வீட்ல இருக்கிற ஈஸ்வரன் சிவா, அந்த 2 பேர் தான் உங்க மருமகளை தன்னோட தங்கச்சியா நினைச்சு கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, விக்ரம் மாதிரி இவளும் பழசையெல்லாம் மறந்துட்டாளா? அதான் என்ன ரோட்ல பாக்கும்போது தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாளா? இது தெரியாம நாம என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டோமே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதை நான் நம்பலாமா வேண்டாமானே தெரியலையே. தெளிவு கிடைக்கணும்னு சொல்லி மறுபடியும் நான் குழம்பிதான் போறேன். நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஆபத்து வந்த போல என்னை வந்து காப்பாத்துனீங்க. உங்களை பார்த்தா உங்ககிட்ட பேசினா எனக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு வருது. என் மனசுல இருந்த சித்திரத்தை சொல்ல சொல்ல வரைஞ்ச இந்த ஓவியத்தை பார்த்தா உங்க சாயல்லையே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க யாரு? தலைய வெடிச்சிரும் போல இருக்கே. ஒருவேளை இந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணா என்னோட இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.